காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து பனாரஸ் அதாவது காசி வரை செல்லும் ஒரு புதிய ரயில் ஒன்று பிரதமர் மோடியால் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 17 துவங்கி வைக்கப்பட்டது. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெயின் பாரத் சேனல். தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் ஹிஸ்டாரிக்கலாக சிறப்புமிக்க நிகழ்வுகள் நிறைய இருக்குது. அது மூலமாக ஒவ்வொரு வருஷமும் காசி தமிழ் சங்கம் மூலமாக தமிழ்நாட்டிலேருந்து காசி வரை மத்திய அரசால் பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைச்சு சிறப்பு ட்ரெயின் இயக்குறாங்க. 2022 ரயில்வே அமைச்சர் அறிவித்த கன்னியாகுமரி டு பனாரஸ் விரைவு ரயில் சேவை இந்த மாதம் துவங்கப்பட உள்ளது. வண்டி எண் 16367 கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு தமிழ்நாட்டில் நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் போர்ட், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக சென்னை செல்லாமல் காஞ்சிபுரம், அரக்கோணம், பெரம்பூர் வழியாக விஜயவாடா, வாராங்கல், ஜபல்பூர், அலகாபாத் என்று சொல்லக்கூடிய பிரக்யாராஜ் வழியாக சனிக்கிழமை இரவு 11:35 மணிக்கு பனாரஸ் அல்லது காசியை சென்றடைகிறது. மறுமார்க்கம் வண்டி எண் 16368 பனாரஸ்லேருந்து ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:20 மணிக்கு புறப்பட்டு அதே வழியாக கன்னியாகுமரிக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு வந்தடையுது. இந்த ரயில் முழுவதும் LHP ரேக்கில் கொண்டு இயங்குது. இந்த ரயிலில் ஃபர்ஸ்ட் ஏசி பெட்டி 1, செகண்ட் ஏசி பெட்டி 2, தேர்ட் ஏசி பெட்டி 3, தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி 3, ஸ்லிப்பர் பெட்டி 6, பொது பெட்டி 4, SLR பெட்டி 1, பேண்ட்ரி கார் 1 பெட்டிகளை கொண்டு இயங்குது. கோவில் நேரங்களை இணைத்து மெயின் லைன் ரூட்டில் இந்த ரயில் இயங்குது. அலகாபாத்தில் உள்ள திரிவேணி சங்கமத்திற்கு செல்ல இந்த ட்ரெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த ரயில் நாக்பூர் வழி செல்லாமல் ஜபல்பூர் வழியாக செல்கிறது. காசி, திரிவேணி சங்கமம், கயா போன்ற ஆன்மீக சுற்றுலா செல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த காசி தமிழ் சங்கம் விரைவு ரயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.